நாங்கள் நிர்வாகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்கள் ஆகிட்டு இந்த டயசிஸுடைய வளர்ச்சிகளை பற்றி எஸ்டிகே ராஜன் தலைமையிலான நிர்வாகம் வந்த பிறகு நாங்கள் என்னெல்லாம் செயல்பாடு பண்ணியிருக்கோங்கிறத மக்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கணும். நாங்கள் பொறுப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்தே பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு ப்ரியாரிட்டி லிஸ்ட்டை கொண்டு வந்துடணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்து ஃபஸ்ட்டு மந்த்தே நாங்கள் அதை ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா ராஜன் அண்ணனுடைய ஃபுல் ஒத்துழைப்பு, அண்ணனுடைய விருப்பமும் அது. ஆனால் எந்த தவறும் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் முதலே ஆன்லைனில் அப்லோட் பண்ணோம். சில தவறுகள் நடக்கும்போது வந்து ஃபைட் பண்ணவும் செய்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டில் நாங்கள் செகண்டில் இருக்கோம், நீங்கள் 4வது ஆளுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இஷ்யூஸு. ஏன்னா இந்த ஃப்ரீடம் வலைதளத்தில் போட்டதுனால ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் மக்களுக்கு அதுக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்திங்கன்னா 99% கிட்டத்தட்ட நாங்கள் வந்து சீனியாரிட்டியை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். 1-2 தவறுகள் ஆரம்பத்தில் நடந்திருக்கு, இல்லைங்கள அதெல்லாம் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிட்டோம். சில இடத்துல மக்களுக்கு தெரியாமல், அதாவது இந்த சப்ஜெக்ட் வைஸாக தேர்டாக உள்ளவங்க போட்டிருப்பாங்க, ஃபஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு வரலன்னு வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி தான் ஹைஸ்கூல்ஸ்லாம் 100% எந்த ஒரு இதுவுமே நடந்த மாதிரி இல்லை. எலிமெண்ட்ரியில் ஏன்னா அது ஒரு வாஸ்ட்டு ஆரம்பத்தில் அது கொஞ்சம் சின்ன ஒரு இது இருந்துச்சு. ஆனால் மற்றபடி இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி சீனியாரிட்டி படி நாங்கள் அதை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு அடுத்தபடியாக ராஜனுடைய ஃபுல் இது தான். அண்ணா வந்து நல்ல ஒரு நேர்மையான அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கணுங்கிறதுலாம் இருக்குது. 1-2 தப்புகள் அதுவும் காலப்போக்கில் கண்டிப்பாக சரி பண்ணிடுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுடைய தவறே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, எங்களுக்கு என்ன புக்கில் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை தான் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போன நிர்வாகம் பண்ண தவறு. நிறைய வர லிஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க, நிறைய வர உள்ளே சேர்த்துருக்காங்க, நிறைய தவறுதெல்லாம் முன்னால் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி தவறுகள்லாம் நிறைய நடந்தது. அப்புறம் தான் மக்களுடைய சப்போர்ட்டும் குருவானோட சப்போர்ட்டும் எங்களுக்கு இன்னும் மென்மேலும் ஆதரவு கொடுக்கும் போது தான் இன்னும் ஃபர்தர் டெவலப்மெண்ட் எங்களால் பண்ண முடியும். A few moments later. அதனால ஃபைட் பண்றதுல ஒன்றும் தப்பே கிடையாது. நாயத்தை தட்டி கேளுங்க. இப்போ இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேற்றைய தினம் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் முன்னாள் தலைவரும் இந்நாள் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் பொருளாளருமான அண்ணன் DKM ஜான்சன் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டு கடந்த 6 மாதமாக அவர்கள் செய்த சாதனைகள் மற்றும் அவர் நிர்வாகத்தில் நடந்த விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதை குறித்து திருமண்டல மீட்பு இயக்கத்தின் தலைவரும் பிரம்பு யூடியூப் வலைதளத்தின் நிறுவனருமான நான் சில விஷயங்களை அண்ணிடத்தில் கேட்க விரும்புகிறேன். முதலாவதாக அண்ணன் பெருமையோடு சொன்னது என்ன அப்படின்னா, அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் எல்லாத்தையும் ஆன்லைன் ஆக்கிட்டோம்னு சொன்னாங்க. உண்மையிலே பாராட்டக்கூடியது, வரவேற்கத்தக்கது. நாம என்ன பண்ணோம் அதுதான் சொன்னோம். என்ன வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் அந்த புக்ல இருந்துச்சு, கடந்த நிர்வாகம் அந்த புக்கையே தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, தூர போட்டாங்க. கரையான் தின்னுட்டு காக்கா தூக்கிட்டு போயிட்டு, அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரு எந்த இடத்துல இருக்காருன்னே தெரியல. அதை வந்து என்ன பண்ண மாத்தணும்னு சொல்லியிருந்தோம். உடனே என்ன பண்ணாங்க, இமீடியட்டா போர்க்கால அடிப்படையில் என்ன பண்ணாங்க, அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் வெளியிட்டாங்க. ஸோ வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக என்ன பண்ணாங்க, அந்த சீனியாரிட்டில இருந்து எல்லாரையும் அழைத்து வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க. உண்மையில மிக 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 பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 50 வயது கடந்த பெண்களும் ஆண்களும் கூட இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக கடந்த நிர்வாக இருந்தா ஒரு காலத்திலும் நடந்திருக்காது. அவர்கள் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில தொடர்ந்திருப்பாங்க, தேர்தலை வெற்றி பெற்று வந்திருப்பாங்கன்னா பல கோடி என்ன பண்ணிருப்பாங்க, கல்லா கட்டியிருப்பாங்க. குறிப்பாக சொல்ல போனா அவங்க நிர்வாகத்தில் இருக்கும்போது நிறைய இடத்துக்கு என்ன பண்ணாங்க, நிலத்துக்குலாம் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருந்தாங்களாம். காலேஜ் வாங்குறதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்களாம், பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாம். காலேஜ் வாங்கியிருப்பாங்க, நிலத்தையும் வாங்கியிருப்பாங்க, கப்பலே கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1% கூட பணம் வாங்காமல், எந்த ஊழலும் இல்லாமல் ஒரு சிறப்பாக ஒரு டிரான்ஸ்பரன்ஸியா என்ன பண்ணாங்க, அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. அதற்கு வந்து முதலாவதாக திருமண்டல் மீட்பு இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வேலையை பெற்றுக் கொண்டவர்களும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சரியான பயனாளிகள் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் பெருமையோட சொன்னது தலைவர் STK ராஜன் பாத்தீங்கன்னா இதுல பெருந்தன்மையா நடந்து கொண்டாருன்னு சொன்னாங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா அண்ணனை பொறுத்தவரையில இப்பவும் நான் சொல்றது ஒண்ணுதான், அண்ணன் வந்து யார்ட்டையும் பண்ணல, காசு வாங்கல, வாங்க வேண்டிய தேவையில்லை. அது போல அண்ணனுடைய அடுத்த கட்டத்தில் இருக்கின்ற 2வது கட்ட தலைவரான அண்ணன் ஜெபா அவர்களும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யார்ட்டையும் காசு வாங்கினதா யாரும் சொல்லி கூட நான் கேள்விப்படல. அவர்களை விரோதிக்கிறவர்களும் அவர்களை தவறானவர்கள் என்று சொல்றவர்கள் கூட இது பண்ண காசு வாங்கணும் தெரியல. ஒருவேளை அவர்கள் பணம் பெற்றிருந்தாலும் இங்க வாங்க அங்க கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒருவேளை கடந்த காலங்களில் பணம் வாங்கப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவர்களுடைய கல்லாக்கு போல அது எங்கேயோ நம்ம இருக்கு போய் சேர்ந்திருக்கு. எனவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கும் ஒயிட் ஹேண்ட் தான். அதனால
இந்த நிர்வாகம் ஸ்ரீ ராஜன் அண்ணன் வந்து நிர்வாகம் வந்த பிறகு இந்த பணம் பிரச்சனை இதுவரைக்கும் ஒரு இடத்துல இருந்து கூட எனக்கு என்ன பண்ணல, பணம் கேட்டாங்கிறது வரவே இல்லை. நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. அவருக்கு சரியான நிர்பந்தம் சொன்ன போது பாத்தீங்கன்னா கடந்த 5 வருடமாக அவர்கள் ஆட்சியில் இல்லை. அப்ப அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, அண்ணன் ஆட்சிக்கு வந்த பிறகு நமக்கு என்ன பண்ணும், வேலை கிடைக்கும், நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், மருமகனுக்கு வேலை கிடைக்கும், மருமகளுக்கு வேலை கிடைக்கும் நினைச்சாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில போஸ்டர் ஓட்டுறவங்க கூட என்ன பண்ணுவான், அவனுக்கு ஏதாவது போஸ்டிங் கிடைக்குமான்னு தான் பார்ப்பான். எனவே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமான தலைவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது வேலை வாய்ப்பு பெறுவது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமான ஒரு விஷயம் தான். அதையும் பாத்தீங்கன்னா இந்த திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா, கடந்த முறையெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அண்ணன் ஸ்ரீ ராஜன் அவர்கள் நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய அணியினரே என்ன பண்ணுவாங்க, புலம்புவாங்க, இவ்வளவு தப்பு பண்றான், இந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, அவங்க அரசியல் பண்றாங்க, நம்ம அண்ணன் வந்து பண்ணின்றாங்க, அவங்கள பழி வாங்கவே பண்ணின்றாங்க, அவங்களுக்கு டிரான்ஸ்பர் போட பண்ணின்றாங்க, அந்த மாதிரி அதே மாதிரி நமக்கும் சரியா அப்பாயின்மெண்ட் போட மாட்டாங்க, அலைய விடுறாங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த திருப்பம் வந்து பாத்தீங்கன்னா அவ எல்லாவற்றையும் சுக்கு நூறாக அடித்து நொறுக்கி இருக்கிறார். அவர் ஆதரவாளர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கண்ணா பண்ணு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எதிர்த்து அரசியல் செஞ்சாங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, வச்சு செஞ்சுட்டாங்க. அதாவது கடந்த காலங்கள்ல செய்யாத அவர் அணியினருக்கு இந்த திருப்பம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அண்ணன் வந்து அடிச்சு துவச்சிட்டாங்க. சோ அது நடந்திருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது தவறா தெரியலாம். ஆனா அவருடைய அணியினர் என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்கன்றதான் யதார்த்தமான உண்மை. இதுல வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பெயர் எடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராஜனுடைய அவருடைய பேர் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல அண்ணன் ஸ்ரீ ராஜன் அணியின் சார்ந்த ஒரு நபர் வந்து தவறு பண்ணாலும் அந்த அணி தலைவருக்கு தான் அது வந்து சேருன்னு சொன்னேன். ஸோ அது போல பாத்தீங்கன்னா அவருடைய கீழ்மட்ட தலைவர்கள் செய்த எல்லா தவறும் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் அண்ணன் அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அண்ணன் ஸ்ரீ ராஜன் அவனுடைய நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்மையான போக்கை தான் கடைபிடிக்காங்கன்னு தான் சொல்லலாம். குறிப்பாக பாத்தீங்கன்னா என்னுடைய விஷயத்துல ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நான் தற்பொழுது வலைதளங்களில் இந்த அளவுக்கு கடுமையாக ஆளும் கட்சியினரை விமர்சனம் செய்த போதும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய டார்ச்சர் இல்லை. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தற்பொழுது டிஎஸ்எஃப் நிர்வாகம் இருந்தாங்கன்னா 10 போலீஸ் கேஸ் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், என்னோட ரிசைன் லெட்டர் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு மேல ஆகுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த முடிவும் எடுக்காமல் அந்த சாஃப்ட் கார்னர் தான் இருக்காங்க. பழைய நிர்வாகம் இருந்ததுன்னா இப்போதைக்கு என்ன பண்ணிருக்கோம், என்னுடைய ராஜினாமா கடிதம் நானே எழுதுனால என்ன பண்ணுவாங்க, அவங்களே கையெழுத்து போட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு போஸ்டிங் போட்டு என்ன பண்ணிருப்பாங்க, கல்லா கட்டி காசு பார்த்திருப்பாங்க. ஆனா இவர்கள் அதை செய்யவில்லை. சோ அதனாலதான் சொல்றேன், அந்த அணியின் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. கீழ்மட்ட தவறுகள் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. அதையும் தடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணல இந்த திருப்ப அவர் வந்து முயற்சி பண்ணலையா, இல்லைன்னா முயற்சி செய்த வந்து பாத்தீங்கன்னா அதற்கு வந்து முழு பலன் கிடைக்கலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அண்ணன் ஏற்கனவே வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த தேர்தலுக்கு முன்பாகவே நான் 2 அணியினரையும் விமர்சனம் செய்யும் பொழுது டிஎஸ்எஃப் அணியினர் என்ன பண்ணுவாங்க, என்ன வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட தாக்குதல் பண்ணுவாங்க, அவதூறு பரப்புவாங்க, அவலட்சமான அசிங்கமான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப போடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கே பேக் ஃபயர் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணல, அவங்க வந்து உணரல, திரும்ப திரும்ப என்ன பண்றாங்க, தனிமனித தாக்கல் பண்றாங்க. ஆனா ஸ்ரீ ராஜனுடைய தரப்பு என்ன பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய விமர்சனம் வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் மரியாதையா இருக்கும், நாகரிகமா இருக்கும். சோ இவர்கள் 2 பேருக்கும் ஏதாவது வித்தியாசம். அது அணி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பெரும்பு பேசிட்டு சொல்லி நம்ம விட்டுருக்காரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையிலேயே அண்ணன் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பேச்சுரிமை இருக்கிறது. நமக்கான உரிமையை கேட்டு பெறுகின்ற நிலைமையில தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் ஒரு நல்ல சூழல் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அது போல பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விதமான கேள்வியும் கிடையாது. உண்மையிலே பாத்தீங்கன்னா தற்போது இருக்க நிர்வாகம் அதுல ஒரு குண்டுமணி கூட என்ன பண்ண மாட்டாங்க, நிலத்தை கூட அவங்களுக்கு எடுக்க மாட்டாங்க. அடுத்தபடியாக டிமெரிட்ஸ், அதாவது அண்ணன் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, சில தவறுகள் நடந்திருக்கு, நாங்க அதை ஒத்துக்கிறோம்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீடியாவுக்கு கிடைத்த வெற்றி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறு இல்ல, பல தவறுகள் பண்ணிருக்கீங்க. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், மீடியா மூலமா வெளியிட்டோம். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா மக்களும் தெரிந்து கொண்டாங்க. நீங்களும் என்ன பண்ணீங்க, செய்ய இருந்த தவறையும் நிறுத்தி கொண்டீர்கள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீடியாவோட பவர். சோ ஒருவேளை கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல நடந்திருந்தா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, மீடியாட்டையும் ஒத்துக்க மாட்டீங்க, நீங்க வந்து செய்யற தவறையும் நிப்பாட்டி இருக்க மாட்டீர்கள். எனவே பிரம்பு ஊடக வலைத்தளம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தன்னுடைய வேலையை தெளிவாக செய்யும். ஒத்துக்கொண்டதற்காக நன்றி. அதற்கும் ஒரு பெருந்தன்மை வேணும். அந்த பெருந்தன்மை இந்த நிர்வாகத்திற்கு இருக்கிறது. சோ இப்போ நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அந்த தவறு நடக்கும் பொழுது அண்ணன் டிகேஎம் ஜான்சன் அவர்கள் ஏன் அமைதியாக இருந்தீர்கள்? உங்களுடைய மௌனத்திற்கு என்ன காரணம்? உங்களுடைய அந்த போர்க்குணம் எங்கு போனது? உங்கள் வாயை கட்டி போட்டது எந்த சக்தி என்பதை திருமண்டல மக்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். அதுபோல விதிமீறல்களில் ஈடுபட்டு
தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு பதவியை கொடுத்தது எந்த சக்தி என்பதையும் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், மீடியா மூலமா மக்களுக்கு என்ன பண்ணணும் தெரிவிக்க வேண்டும். சோ நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான், ஒரு குடம் பால் இருந்தாலும் அதுல வந்து ஒரு துளி விஷம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த குடத்தோட பாலும் விஷமா மாறி போகும். அது போலதான் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய நெருப்பு தான் என்ன பண்ணும், பெரிய காட்டை கொளுத்தும். அது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நன்மைகள் செய்திருந்தாலும் நீங்கள் செய்த தவறுகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக பூதாகாரமாக மாறி அவர்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அதாவது இந்த பண விஷயத்தை தவிர மற்ற விஷயத்துல எல்லாரும் நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பழிவாங்குதல் படலம் சுத்தமா விடப்படவே இல்லை. ஆசிரியர்களா இருந்தாலும் சரிதான், ஆயர்களா இருந்தாலும் சரிதான், அவர்களுக்கு நீங்களும் கொஞ்சமும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். இது ஏன் நடந்துச்சு, இதை வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாளராக நேர்மையாக நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், மீடியாவை சந்திக்கிறோம் என்று சொல்கிறீர்கள், ஏன் இந்த பழிவாங்குதல் படலத்தை இன்னும் விடவில்லை என்பதையும் நீங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதுபோல அண்ணனே என்ன பண்றாங்க, அழகா ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பணம் வாங்கி கொண்டு வேலை கொடுத்தார்கள் சொல்லி, அப்போ பணம் வாங்கி கொண்டு வேலை கொடுத்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன பண்ணல, வேற இந்த தீவிலையும் போய் ஒளிஞ்சுக்கல, இங்கேதான் இருக்காங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அழைப்பானை அனுப்பி விசாரணை நடத்தவில்லை? ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் ஏன் அவர்கள் மேல் வழக்கு தொடுக்கவில்லை? குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமண்டல அலுவலகம் கட்டப்பட்டதுல 8 கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி உங்களுடைய அணித்தலைவர் ஸ்ரீ ராஜன் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிவாக இருக்கிறது, நீங்க வேணா போய் பாருங்க. முன்னாள் நீதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசு என்ஜினியரை வச்சு அளந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்ன பிறகும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மேல இன்னைக்கு வரைக்கும் குற்ற நடவடிக்கை எடுக்கல? குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா 1 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருந்தா நீங்க அதை கையாள வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா EOW எக்கனாமிக்ஸ் அஃபென்சஸ் விங்னு சொல்லி ஒரு காவல்துறை தனி பிரிவே இருக்குது. அங்க போய் நீங்க வந்து என்ன பண்ணலாம், இப்போ நிர்வாகத்துல நீங்க ஒரு வழக்கு தொடுத்தா போதும், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, விசாரணை செய்து தவறு நடந்திருக்கும் போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த தவறு நடந்ததாக சொல்லப்பட்டதுனால அதுல கையாளப்பட்ட அந்த 8 கோடி ரூபாய் வந்து என்ன பண்ணுவோம், மீண்டும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல கஜானாக்கு வந்துவிடும். இதை செய்வதற்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்யவில்லை? அதாவது திருமண்டல மக்களோட பணம், அது காணிக்க பணம். அவர்கள் தவறு செய்திருந்தா அதை நிரூபிங்க, இல்லை என்றால் அங்க தவறு நடக்கவில்லை என்று சொல்லி அங்க காணிக்கை பணத்தால் அந்த கட்டப்பட்ட அந்த திருமண்டல அலுவலகத்தை திறப்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக மீடியா மூலமா மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது கட்டாந்திரையா இருக்கு, நானும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இதை பற்றி நீங்க எந்த கவலையும் எடுக்கல. ஒரு பொருளாளர் என்ற முறையில இந்த பொருட்கள், அதாவது மக்கள் காணிக்கையாக கொடுத்த இந்த காணிக்கை பொருள் வந்து வீணாவது உங்கள் கண்ணுகளுக்கு தெரியவில்லையா? அது நீங்க உடனடியா என்ன பண்ணணும், திருமண்டல மக்களுக்கு விளக்கணும். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, அது போல திருமண்டல பொருளாளர் தான் பாத்தீங்கன்னா அனைவருக்கும் சம்பளம் போடுறது, அந்த மாதிரி வேலை செய்யறது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்ரீ ராஜன் அணியில இருந்தாலும் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் ஒரு தலைவராக இருந்து நான் உள்ள போனா நேர்மையாக இருப்பேன்னு சொன்னவங்க, கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க அலுவலகத்துல வேலை செஞ்சு கடந்த நிர்வாகத்திற்கு ஃபேவரா இருந்தனால அவருக்கு டிரான்ஸ்பர் போட்டுன்னு சொன்னீங்க, ஓகே. பட் அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் போடல. நானும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அந்த குடும்பமும் என்ன பண்ணுது, இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் பாத்தீங்கன்னா சொற்ப சம்பளம் பெறுறவங்க, அவங்களுடைய வாயில வயித்துல அடிக்கிறீங்க. அதை பற்றி எந்த விதத்திலும் நீங்க வாய் திறக்க முடியுன்றீங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய பணம் இல்ல, உங்களுடைய சொந்த கம்பெனி இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல நிர்வாகம். இங்க உள்ள காணிக்க பணம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல் மக்கள் கொடுக்கறது. அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதையும் நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக திருமண்டல் மக்கள்கிட்ட விளக்கணும். அது போல அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, 6 மாசம் பிஸியா இருந்தேன், இப்பதான் நேரம் கிடைச்சது, அதனாலதான் என்ன பண்ணேன் வந்து மக்களை சந்திக்க வந்தேன் மீடியா மூலமா சொன்னாங்க. அண்ணன் 6 மாசம் இல்ல, இப்பவும் பிஸியா தான் இருக்கீங்க. ஆனா திடீர்னு என்ன பண்ணிருக்கு, அண்ணனுக்கு மக்கள் மேல ஒரு பாசம் வந்திருக்குது, மீடியா மூலமா சந்திக்கிறதுக்கு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ இங்க நடக்க போகுது. எனக்கு என்ன நடக்க போகுது, திருமண்டலத்துல பேராயர் தேர்தல் நடக்க போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அதாவது நம்ம தேடும் போது வர மாட்டாங்க, தேர்தல் வந்தா வந்துருவாங்கன்னு சொல்லி. இப்ப பாத்தீங்களா, தேர்தல் வந்தோடனே தேடி வந்துட்டாங்க. அதாவது பேராயர் தேர்தல். சரி, பேராயர் தேர்தல் நம்மள என்ன பண்றோம், பிரசாரம் பண்றோம். அண்ணன் என்ன பண்றாங்க, வந்திருக்காங்க. அதற்கு முன்னால அண்ணன் வந்து நம்ம நடத்தின கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பேராயர் தேர்தல் குறித்து, தற்போது இருக்கின்ற சினாட் அமைப்பை குறித்து ஒரு போர் முரசாக என்ன பண்ணாங்க, முழங்கினாங்க. அந்த முழக்கத்தை கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம பேசலாம். சினாடை பத்தி மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ரொம்ப மோசம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால தான் இன்னைக்கு சிஎஸ்ஐ அழிஞ்சுக்கிட்டு, அது எத்தனை தெரியும் தெரியும். ஏன்னா அவங்க இங்க தலையிடவே கூடாது. அவன் என் குடும்பத்தில் வந்துக்கிட்டு யாரு தூத்துக்குடி மேயர் வந்து தலையிட முடியுமா? என் ஏரியாக்குள்ள இருக்குன்ட்டு என் குடும்பத்தை எனக்கு எப்படி எனக்கு தெரியும்ல. இவன் வேணுக்குனே அங்கிருந்து வந்துக்கிட்டு, அது ஓப்பனாக சொல்கிறேன், என்ன தப்பான சொல்கிறேன். நம்ம ஜெனரல் செக்ரட்டரி இருக்கார்ல பெர்னாண்டஸ் ஒன் ஆஃப் த ஃப்ராடு, பெரிய ஃப்ராடு. அவன் பார்க்கணும், அவன் இதை காசு பிஷப்புக்கு 7 கோடி ரூபா
7 கோடி ரூபாங்க. இப்போ மெட்ராஸ் டயசிஸில் பிஷப் போட்டிருக்காங்க. அதுக்கு லைட் ஆடிட்டத்துக்கு அந்த 7 கோடி ரூபா கொடுக்குறவனுக்கு லைட் ஆடிட்டத்தை லீஸு கொடுத்தாச்சு. அவனால தான் இப்போ ஜாதி சண்டை எல்லா சண்டையும் கொண்டு வந்துட்டான். இது வந்து சினாடையே நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் தள்ளப்படும். சினாடு தான் ஒஸ்ட்டு. திருப்பி திருப்பி சொல்கிறேன், பெர்னாண்டஸ் ரத்தன்ராஜ் மாதிரியும் இருக்குது. மாடரேட் ரூபன் மார்க்கும் அப்படி தான் ட்ரெஷரராக இருக்காரு. அங்கே உள்ள ட்ரெஷரும் அப்படி தான். பணம் 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 தான். கரப்டட். அதாவது போர் முரசா முழங்கினாங்களா? ஓகேண்ணே. இப்போ நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம். ஒருவேளை நீங்கள் நிறுத்தி இருக்கின்ற இந்த 4 ஆயர்களும் பேராயர் அந்த பேனல்ல வந்துட்டாங்க, உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தையில கேட்கிறோம், சென்னை பேராயரை தேர்ந்தெடுப்பதற்கு கிட்டத்தட்ட 7 கோடி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அதே நிர்வாகம் தான் நீங்க வந்து பார்த்தா யாரை ஊழல்வாதி என்று சொன்னீர்களோ அதே பெர்னாண்டஸ் ரத்தன்ராஜ் அவர்கள் தான் என்ன பண்றாங்க, இன்னைக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரி இருக்காங்க. யார் வந்து சரியில்லைன்னு சொன்னீங்களோ அவர் அந்த ரூபன் மார்க் அவர்கள் தான் என்ன பண்றாங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதம பேராயரா இருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா விமல் சுகுமார் அவர் தான் பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்றாங்க, பொருளாளராக இருக்காங்க. நீங்க இப்போ உங்க பேராயர் வேட்பாளர்கள் பேனல் ஜெயித்தா எத்தனை கோடி கொடுப்பீங்க? உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போது புதிதாக அங்க எந்த நிர்வாகம் வரல, நீங்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டிய நிர்வாகம் தான் இருக்குது. நீங்க எப்படி வந்து உங்களுக்கான பேராயரை சினாட்ல இருந்து பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை கண்டிப்பாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கும் திருமண்டல் மக்களுக்கும் சொல்லணும். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஒருவேளை நீங்க பணம் கொடுக்காம அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேராயர் வேட்பாளரை நாங்க தேர்வு செய்ய மாட்டோம், பேராயரை தேர்வு செய்ய மாட்டோம்னு சொன்னா நாங்க வந்து எங்க திருமண்டலம் சார்பாக அதிக ஓட்டு பெற்ற அந்த பேராயராக அறிவிக்கிறோம், நீங்க வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு பட்டம் கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்வீர்களா? இப்பவுமே சொல்லுங்க, இப்பவுமே சொல்லுங்க. நாங்க அப்புறம் பாத்துக்கிறோங்கிறத சொல்லவே கூடாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நீங்கள் பேராயர் வேட்பாளர் தேர்தல் நிப்பாட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வைஸ் சேர்மன் சார் இருக்காங்க, அது போல பாத்தீங்கன்னா கிளரிக்கல் செக்ரட்டரி இருக்காங்க, அது போல மேலாளர் அவர்களும் இருக்காங்க. சோ இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா தற்பொழுது நீங்களே சொன்னீங்க தப்பு நடக்குன்னு சொல்லி, தப்பு நடப்பத ஒரு ஆயராக இருந்து தட்டி கேட்காதவர்கள் பேராயராக மாறின பிறகு என்ன பண்ணுவாங்க, தட்டி கேட்பாங்க, தடுத்து நிறுத்துவாங்கன்னு சொல்வதெல்லாம் பாத்தீங்கன்னா பித்தலாட்டத்தின் உச்சகட்டம். ஒருபோதும் மக்கள் உங்களை நம்ப மாட்டார்கள். ஒரு அழகான பழமொழி இருக்குது, சோழியா குடுமி சும்மா வாடுன்னு சொல்லி. எனவே வந்து பாத்தீங்கன்னா பேராயர் தேர்தலுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பொதுமக்களையும் சபை மக்களையும் சந்திப்பதற்காக நீங்கள் வலைதளத்தில் வந்திருக்கிறீர்கள். நான் ஒரு புதுமொழி சொல்கிறேன், நன்னீரில் குளித்தாலும் தண்ணீரை குடித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் பாகக்காய் பலாப்பழமாக மாறப்போவதில்லை, அதன் கசப்பு கசப்பு தான். அனைவருக்கும் நன்றி. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில்.